ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் திருப்பதி கோயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோங்க. நம்ம எப்படி திருப்பதி கோயிலுக்கு போக போகிறோம் சொல்லிட்டுக்கிறீங்கன்னா, நடைபாதை வழியாக மலைக்கு மேலே ஏறி அங்கே போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே பார்த்து லட்டு பார்த்தீங்கன்னா கையோட வாங்கி வர போகிறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. என்னடா இது பிளாக்காக இருக்கு? புரிஞ்சு போச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணி தரும். இது வந்து நார்மல் ஸ்பீடு, இது வந்து 25. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25 இருக்கட்டும். ஏன்னா 25 பற்றி நல்லா இருக்கு. வேற என்ன இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மலைக்கு மேலே ஏற்ற முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேங்காய் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஏறிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி தேங்காய் உடைக்கிறது? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற ஆப்ஷனே இல்லையே. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சங்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ பிரசாத கூடியது இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் அபிஷேகம் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பூ பார்த்தீங்கன்னா போட முடியுது. அடுத்தது இது வந்து என்னங்க, இது டர்மரிக் மஞ்சள் அபிஷேகம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீர் அபிஷேகம். இதெல்லாம் கொடுத்தீங்களா? எனக்கு ஒரு தேங்காய் கொடுத்தனாலும் உடச்சிட்டு போகல. சரி, தேங்காய் இல்லை, இதுதான் மேலே போகிற வழியா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கானுங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டு போனோமா. ஓகே, எடுத்தோடனே வெள்ளை கலர் சொக்கா வேஷ்டி போட்டேன். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இல்லை. என்ன பண்ணலாம், சிவப்பு கலர் சொக்கா பார்த்தீங்கன்னா மாட்டிக்கலாம். இது வேற நம்ம அழகான மூஞ்சி பார்க்க விடுதா. ஐயா யாரா இவனுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எப்படி இந்த ட்ரெஸ் நமக்கு சும்மா சொக்கா மேட்சிங்காக இருக்கா. என்னடா படிக்கட்டு இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஸ்பீட்ல போனா கண்டிப்பா படிக்கட்டு இல்ல ஏற முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 50 மாத்திடலாம். ஏன்னா 100 வச்சா ஓவர் ஸ்பீடா இருப்பா. இந்த ஸ்பீட்ல மேல ஏறினா இந்த ஜென்மத்துக்கு போய் சேர முடியாது. ஸ்பீடு 5 வேலைக்கு ஆகுது. 10 நார்மல் ஸ்பீடு 25. ஓகே, 50 பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப கடகட மேல ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நீங்க திருப்பதிக்கு போயிருந்தா பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா போயிருக்கேங்க. ஆனால் நான் கடைசியாக எப்போ போன சொல்லிட்டீங்கன்னா 2019 தான் போயிருக்கேன். பட் நான் ஒரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு மேலே ஏறி நான் பார்த்தீங்கன்னா போய் பார்த்ததே இல்லை. அதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா போனதில்ல. நீங்கள் போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. நைட் டைமில் மேலே ஏறுறாங்க. உண்மையிலே சொல்கிற சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம மாதிரி தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அங்கே தூரத்தில் இருக்கிறது 2வது கோபுரம் போல இருக்கு. இதுல எத்தனை படிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஒருவேளை 1000 படிக்கிட்டு இருக்குமோ, இருக்கலாம் மேபி. அதெல்லாம் நம்மளால பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா போக வேண்டியதுதான். வெற்றிகரமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது கோபுரத்தையும் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம். ஒன்றும் இந்த மாதிரி எத்தனை கோபுரம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருப்பாங்க தெரியல. என்னடா யாரோ வெல்கம் டு தான் வச்சிருக்கீங்க, வேற எதுவுமே வைக்கல. சரி, இது பார்த்து வச்சிருக்காங்களே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். பொழுது விடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. இருட்டில், அதாவது நைட் டைம்ல இந்த மாதிரி மேலே ஏற்றுனாங்க நல்லா இருக்கும். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றலாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. இருங்க, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயத்தை காமிச்சிட்டு ராத்திரி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடரலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா உதயம் ஆகுதுங்க. ஜொலிக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடமே சூரிய வெளிச்சப்பட்டோனே. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இதோட நம்ம பயணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ராத்திரி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். ஏன்னா நைட் வியூட தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்கன்னா மறக்காம ரீச்சின லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாமே ராத்திரி நேரத்தில் என்னமா ஜெகஜோதியா இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரமும் இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு. இன்னும் எவ்வளோ கூட இருக்குன்னு தெரியல. நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சிடும் போல இருக்கு. 8 மினிட் அங்கே எதுவும் சந்து மாதிரி இருக்குங்க. என்னவா இருக்குன்னு தெரியல. இவங்களும் உள்ள போயிட்டு வரானுங்க. சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் தான் பார்த்துருவோமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இங்கே இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? இதெல்லாம் பில்டிங்ஸ் தானே. இருங்க, இந்த பில்டிங் மேலே ஏற முடியுதா? ஏற முடியுதுங்க. அப்படியே வந்து இந்த கோபுரம் கூட பார்த்தா கனெக்ட் ஆக முடியுது. இது பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் இருக்கிற பில்டிங்ஸுங்க. அதாவது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் இங்கே நிறைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் உள்ள போகிற எல்லாரையும் செக் பண்ணுவாங்களா, அந்த இடங்க இது. பரவாயில்லையே, நான் கூட பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் நினச்சிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா, பார்த்தீங்கன்னா கீழே போகலாம். ஏன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா திருப்பதியோட மலை உச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி வந்துட்டோம். இப்போ கீழே போயிட்டு நம்ம டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஃப்ரீ தரிசனத்துக்கு. முடிஞ்சா வேறங்க ஸ்பெஷல் தரிசனம் போகிற வழினாலும் பார்த்தீங்கன்னா பூந்து போயிடலாம். இதுதான் கவுண்டர்னு நினைக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர், எனக்கு ஒரு டிக்கெட் வேணும். என்னடா டிக்கெட் கவுண்டரே காலியாக கிடக்குது. அதுவும் நமக்கு நல்லதுதான். நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயினே இருக்க வேண்டியதா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து போலீஸ் இருக்கிற அந்த செக்யூரிட்டி ரூமு. அப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை வேணால் ஏற்றிக்கலாம். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போகிற வழி. அப்புறம் போகிற வழி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளோ பார்த்தீங்கன்னா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்து தரிசனம் நோக்கி போகலாம். இந்த இடத்துல பாருங்களேன், மேலே சும்மா மேகமூட்டமாக க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எனக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியர் பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அங்கே தூரத்தை ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட திருப்பதி டெம்பிள். அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை பார்த்தீங்கன்னா போட்டு போயிடலாம்.
இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸை பற்றி லீவ் பண்ணிடுங்க, நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இப்போ நம்ம பயணத்தை பற்றியே தொடரலாம். நம்ம கேரக்டருக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி எங்கேயாவது என்ன ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு போய் தரிசனம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் எங்கேயாவது ஆப்ஷன் வச்சிருக்காங்க சொல்லிட்டு. இங்கே ஏதோ ரூம் மாதிரி வச்சிருக்கானுங்க. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாராவது இருக்காங்களா போய் பார்க்கலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸர் ரூமோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமு 2024. அதாவது இந்த கேமை 2024 அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேமு சொல்கிற பாருங்க, இந்த 3D மாடலை பார்த்தீங்கன்னா 2024 அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2024 சொல்லிட்டு அங்கங்கே டேட் இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. இது பார்த்தீங்களா நம்மளை செக் பண்ணுற இடங்க. இந்த இடத்துல நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்மகிட்ட பேக் இருந்தால் அங்கே போய் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதை தரிசனத்துக்கு போகிற வழி. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படிக்கட்டு ஏறி வரதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு வச்சோம். பட் இப்போ கோயிலுக்குள்ளே தான் இருக்கும்ல, மெதுவாக போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்பெஷல் தரிசனம். என்னடா ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிட்டு தம துண்டு இடமாக்கி வச்சிருக்கீங்க. போ இதை பாருங்களேன், சின்னதாக்கிட்டே வரானுங்க மனுஷங்களா நீங்களா? ஆஹா, கேட்டவனே கிடச்சிருச்சே. இப்போதாங்க சொன்ன நார்மல் ஸ்பீடு போனால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு சொல்லி வாயுமெல்லாம் அது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மெதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எந்த இடம்? ஓ, இந்த இடமா? அதாவது நம்ம தரிசனம் போகிறதுக்கு முன்னாடிலாம் கூட்டு ரொம்ப இருந்தால் ஒரு குடோனில் போட்டு லாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குடோன் இது. மேலே பார்த்தீங்களா அங்கே இருக்கிற மாதிரி டிவியும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ நான் சுமார் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க போயிருப்பேன். நான் போன மெமரிஸ் வச்சு நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மேபி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன விஷயத்தில் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களே கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டோர் ஓப்பன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அலைக்க இப்படி பார்த்தீங்கன்னா வந்துடலாம். இங்கே போர்டு கீடு எதுவுமே காணும். ஆனால் வள்ளி வண்டி பார்த்தீங்கன்னா இப்படின்னு வச்சிருக்காங்க. போய் தான் பார்ப்போமே. நம்மளோட சேனலில் இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்போங்க. நீங்கள் நான் அந்த வீடியோ பார்க்க வந்தால் மேலே வந்து ஐக்கானில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ இது என்ன கேம் ப்ரோ, பேர் சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கினே இருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ரோப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு கேமுங்க. ரோப்ளெக்ஸில் போயிட்டு நீங்கள் டெம்பிள் சர்ச் பண்ணாலே இந்தமாதிரி நிறைய கேம்ஸ் வரும். பழனி முருகரை தாண்டி நிறைய கோயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் முடிஞ்ச ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். அப்படியே பேசிக்கினே பார்த்தீங்கன்னா எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸே தாண்டி நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழியை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கங்கே வேத்து தரிசனம் வச்சிருக்காங்களே தவிர நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தரிசனத்தை காட்ட மாட்டேன்றானுங்க. டே இங்கே நான் ஒருத்தர் தாண்டா இருக்கேன், டேரக்டாக ஸ்டார்ட் நான் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறேன். நம்ம ரியல் லைஃப்பில் போனாதான் ஊறப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்த்தா கேம்லேயும் இப்படி வச்சா இது நியாயமா? மனம் தாங்குமா? ஹே காய்ஸ், கோயிலுக்குள்ளே வந்தோடனே தமிழில் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. நான் முடிஞ்சா பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்டு வைக்கிறேன். ஏன்னா அது காப்பிரைட் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் கேட்கலங்க, கோயிலுக்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேட்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போகிற வழி தான். ஸோ நைஸ். உள்ளே வந்தோடனே இந்த மந்திரம்லாம் கேட்காம நல்லா தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கோபுரத்து மேலே ஏற முடியுதுங்க. மேலே ஏறு. ஆஹா, மண்டை தட்டுதே. சே, இப்போதைக்கு நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோபுரத்தை மட்டும் தான் தொட முடியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த சாமிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. பொழுது விடிஞ்சோடனே பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த தங்க மாரி ஜொலிக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்த வேலையை பார்க்கலாம். யாரா இவ அழுக்குக்கு அண்ணன் மாதிரி பார்த்தீங்கன்னா நின்று கிடக்குறான். இதுதான் உள்ளே போகிற வழி. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட வேண்டியதா. இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோகிராஃபிலாம் நாட் அலோடு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஆமாம், உள்ளே வரப்போதே தான் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் விட்றீங்க. உள்ளே ஃபோனே அலோடு இல்லைன்றாங்க. அப்புறம் பாருங்கள் ஃபோட்டோகிராஃபி நாட் அலோடு வேறு பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க. இப்படா உள்ளே போகிற வழி. ஓ, இதெல்லாம் உள்ளே போகிற வழியா? உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வெளியே போயிட்டு லட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, இப்படி தான் போனோம் போல இருக்குது. நார்மலாலாம் இந்த இடத்துக்கு வந்தால் எவ்வளோ ரஷ் இருக்கும் தெரியுமாங்க. ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா நிற்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஃப்ரீயாக பார்க்க முடியும் சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே பாருங்க உயிரை வாங்கத்தினே ஒருத்தன் வந்துட்டா. டேய் இரா தம்பி, நான் தான் ஒரு மணி வந்தேன். சரி அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியே போட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா போகலாம். யோப்பா, பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிட்ட போய் நின்று பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நீங்கள் திருப்பதி போயிருந்தா பார்த்தீங்கன்னா பல கூட்டத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து சாமியை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் உங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இவ்வளோ தூரம் கிட்ட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். பதிலுக்கு நான் என்ன கேட்க போகிறேன்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. வந்ததுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 2-3 அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா நம்ம உள்ள வந்து இப்படி பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலங்க. பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நீ போறியா நான் போறியா சொல்லிட்டு. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ரியல் லைஃப்ல தான் இப்படி பண்றீங்களா? கேமுக்குள்ள வந்து உயிரை வாங்கினா என்னடா நியாயம்? அங்க பாருங்க, ஒருத்தர் எலி குஞ்சலா கொண்டு நான் உயிரை வாங்கி கிடக்குறான். இது என்னடா இது? மாடா மனுஷங்களா நீங்களா? மிருகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க.
மனுஷனாடா நீங்க இல்ல பாத்தீங்கன்னா லட்டு கவுண்டர் சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணு பாட்டோம். அங்க போயிட்டு லட்டை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஆனா ஒரே ஒருத்தன் தான் மொட்டை அடிக்க முடியலங்க. மொட்டை அடிச்சுன்னா பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் தான் இல்ல. சின்சானை ஏன் ப்ரோ கூட்டின்னு வரல சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சின்சான் வந்தா மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போற சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டான். கடைசியில பார்த்தா இங்க மொட்டை அடிக்கிற ஆப்ஷனே காணோம். தெரிஞ்சுதான் பாத்தீங்கன்னா அவனே கையோட கூட்டு வந்துக்கலாம். சரி விடுங்க, நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா கூட்டு வந்துடலாம். சாமியை பார்த்தாச்சு, கோயிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ வந்த வழியா போயிட்டு லட்டை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோவை பாத்தீங்கன்னா நம்மள வந்து முடிச்சிடலாம். இது வந்து யோக நரசிம்மா. ஓகே, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க சுத்தி பக்கத்துக்கு எதுவுமே இல்லை. இமே யாராவ கைஸ், அவன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் வச்சிருக்கான் போல இருக்கு. அநியாயத்துக்கு பாத்தீங்கன்னா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இதானே வெளியே போற வழி? ஆமாங்க, இதுதான் பாத்தீங்கன்னா வெளியே போற வழி. கரெக்டா பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா நான் வரப்போதே பாத்தீங்கன்னா பார்த்துட்டேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லட்டு கவுண்டர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருந்தானுங்க. சரி, தரிசனம் பார்க்காம லட்டு வாங்க கூட சொல்றா பாத்தீங்கன்னா அப்படி போயிட்டேன். நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே பாருங்களேன், அந்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. பாட்டுன்ற பாருங்க, அந்த ஒரு ஸ்லோகன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து கோயிலுக்குள்ள மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆயிருச்சு. என்னடா, தரிசனத்துக்கு போற வழியை விட லட்டு வாங்குறதுக்கு போற வழி அநியாயத்துக்கு பெருசா இருக்கு. போயினே இருக்கேடா. இங்க பாத்தீங்களா, வேணா இங்க உக்காந்துட்டு போலாம் போல இருக்கு. அதெல்லாம் போய் இந்த இடத்த இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் சீக்கிரம்டா லட்டு கூட்டுற காட்டுங்கடா. நானும் லட்டை வாங்கிட்டு வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அப்பதான் என்னாலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போய் சேர முடியும். பாத்துட்டேங்க, அதுவும் இருக்குங்க லட்டு கவுண்டரு. டக்குன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா லட்டை வாங்கிட்டு நம்மள பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடலாம். யாரா நீங்க? எங்க எதிராக புசுக்கு புசுக்கு முளைச்சி வரீங்க கைஸ்? இவனுங்க வேற பாருங்க புசுக்கு புசுக்கு பாய் முடிச்சுறானுங்க. லட்டு கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ டக்குன்னு போயிட்டு போய் லட்டு வாங்குவோம். அண்ணே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்டு தாங்க. யாரா இவனுக்கு? சரி, நம்ம இப்படிக்கா போலாம். எடுறா. எடுக்க முடியாதா? இதெல்லாம் சும்மா டம்மியா? டம்மி பாவா. இதுக்குதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தனா கைஸ். லட்டுல எடுக்க முடியல, சும்மா வேடிக்கை தான் பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு சேனல் லைக் பண்ண கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் வீடியோஸ் போட்டுருக்க டைம் சேனல்ல போட்டுருக்க வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.